பார்க்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் அழைப்பு இருந்தாலும் ஊழியம் இருந்தாலும் குடும்பம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நிறைய நேரங்களில் ஊழியத்தை மாத்திரம் பார்த்தவர்கள் குடும்பத்தை விட்டு விட்டார்கள், குடும்பத்தை மாத்திரம் பார்த்தவர்கள் அழைப்பை விட்டு விட்டார்கள். அப்ப ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, தான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நாட்களில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பவுல் அதைத்தான் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் நான் தொடர்கிறேன். அல்லேலூயா. நீங்க ஆதியாகமத்தில் அருமையான சகோதரி தான் ஆதாம பேசினாங்க, நீங்க தானே பேசுனீங்க. அதில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனத்தை கூட முடிஞ்ச வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வார்த்தையை பார்த்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கிறார், அதெல்லாம் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, 2ஆம் அதிகாரத்தில் 15 அதுல நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. அழைத்து கொண்டு வந்து அந்த ஊழியத்தை அவன் கையில கொடுத்தார். ஆமாவா இல்லையே? ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அழைத்து கொண்டு வந்தார். அழைக்கப்பட்ட அருமையான ஊழியக்காரருடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் கண்டிப்பாக வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் அந்த தடுமாற்றத்தின் நிமித்தம் செய்த ஊழியத்தை என்ன செய்கிறது? விட்டு விட்டு ஓடி போவது, திரும்பி பார்க்கிறது. உதாரணத்துக்கு தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் ராஜாவாக அழைத்து கொண்டு வந்து அபிஷேகித்து சிங்காசனத்தில் அமர வைத்தார். அப்சலோம் விரோதமாக எழுந்து வந்தான். சிங்காசனத்தை விட்டு விட்டு என்ன செய்தார் தாவீது? அது சில தடுமாற்றங்கள், அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியர்களுக்குள்ளே அவங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே சில தடுமாற்றங்கள் வரலாம். அதே தாவீது சொல்றாரு, கர்த்தர் அவருக்கு நான் பிரியமாய் இருந்தால் மறுபடி அவருடைய ஆலயத்துல அல்லது சிங்காசனத்துல என்னை திரும்ப கொண்டு வந்து என்ன செய்வார்? உட்கார வைப்பார் அப்படிங்கிறார். இன்னைக்கு ஊழியங்கள் பெரும்பாலும் வளராமல் போவதற்கு அல்லது தாறுமாற சில நேரத்தில் அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியாக இருந்து ஊழியங்கள் வளருமையான சந்தோஷம். இன்னைக்கு அருமையான பாஸ்டர் அருண் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இன்னைக்கு உபதேசங்கள் மாறுது. நீங்க புதுசா ஒன்ன கொண்டு வந்து என்ன செஞ்சீங்க? எவ்வளவு பூத்துறீங்க. அப்ப வசனம் அப்படித்தான் சொல்லுது. கடைசி காலத்துல மக்கள் தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் வந்து அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க கோதுமையோடு கூட வளர்கிற கலைகள், அவங்க கோதுமையோடு கூட வளர்கிற கலைகள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அறுப்பு நாட்கள் வருகிற வரைக்கும் அந்த கலையும் கோதுமையோடு என்ன செய்ய வளர விடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர். வசனம் அப்படித்தான் சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை கடைசி வரை என்ன செய்வார்? நடத்தி கொண்டு போவார். அருமையான பாஷை சொன்னாங்க, அழைக்கப்பட்ட அப்படின்னு யாரையாவது பைபிள் இருக்குதா? உண்மை உத்தமம் இல்லை. பவுல் சொல்றார், சரி பேதுரு சொல்றார், அழைக்கப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதா? நிறைய பிச்சர். அப்ப அழைப்பு என்பது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப கவனித்து செயல்படக்கூடிய ஒரு காரியம். அப்ப ஊழியர் தேவை இல்லையா? குடும்பம் தேவை இல்லையா? அப்படின்னா இது முக்கியம். அழைப்பு இருந்தது அப்படின்னா அந்த மனுஷன் தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில ஓடிக்கொண்டே இருப்பார். அழைக்கப்பட்ட மனிதர்களை கர்த்தர் விடுவதில்லை. மோசேயை ஆண்டவர் அழைத்தார். அவர் சொன்னார், நான் திக்குவாயும் மந்தனாவும் பரவாயில்ல வாடா அப்படிங்கிற. யோனா தர்ஷீஷுக்கு ஓடுற, அவரை போய் சொன்னது நினிவே.
அழைக்கப்பட்டிருக்கிற தேவ தாசர்கள் மேல கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபா வரங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. அல்லேலூயா, மாறாத ஒன்று. அப்ப அழைக்கப்பட்டவங்களை அழைப்புல அம்மா சொன்ன மாதிரி 5 விதமான அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பு யாருக்கு என்ன விதத்துல கர்த்தர் எந்த அழைப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம நிதானித்து பார்த்து அதில் ஓட வேண்டியது அவசியம். அருமையான அந்த